சிங்கத்தோட குணமும் கம்பீரமும் கொண்ட ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி. சிங்கம் எப்பயுமே பாருங்க கூட்டத்தோடு ஓடுறதே கிடையாது, தனித்து நின்று ராஜாவா காட்டியே ஆளுது. அது போலதான் இந்த சிம்ம ராசியுமே. தனித்துவமான உங்களுடைய மிகப்பெரிய பலம் இந்த ஒரு கம்பீரம். எதுக்குமே யாருக்குமே உங்களோட தரத்தை குறைச்சிக்கவே மாட்டீங்க. எதுக்காகவுமே சோதனை உங்களை சூழ்ந்தாலுமே உங்களோட முகத்துல இருக்கிற கம்பீரமும் மனசுல இருக்கிற தைரியமும் உங்களை எப்பொழுதுமே வீழ்த்த விடாது. சூரியனை போல சுட்டெரிக்கும் ஆற்றல் கொண்டவங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்க. இந்த தற்காலிக மேகலை உங்களை மறைக்குமே தவிர உங்களை வெற்றிகரமான வெளிச்சத்தை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க. தலைவணங்கி வாழ்றது உங்களோட அகராதியிலேயே கண்டிப்பா இருக்காது. சவால்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அப்படி வரக்கூடிய சவாலை கூட நேருக்கு நேரா எதிர்கொண்டு வெல்வது இந்த சிம்மராசியோட சிறப்பான குணமா இருக்கும். தோல்விகள் எப்பொழுதுமே உங்களை முடக்க நினைச்சாலுமே அது நீங்க இன்னும் பலமா கர்ஜித்து எழுவதற்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு முன்னேறுவீங்க. சோதனை சூழ்ந்தாலுமே சூழ்ச்சிகளை முறியடிச்சு கம்பீரமா நடைபெறக்கூடிய தன்மை கொண்டது இந்த சிம்மராசி. இப்படி இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு இந்த வாரத்தின் கிரக சூழல் எப்படி உருவாகி இருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழலால என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க இந்த வாரம் பெற போறீங்க அப்படிங்கிறதையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் இப்ப சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமா நீங்க பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். எப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சிம்ம ராசி சூரியன் அதிபதியா கொண்ட ராசி. பஞ்சபூத தத்துவத்துல நெருப்பின் தன்மையை கொண்ட ராசி. அதனாலதான் இந்த கம்பீரம் ஆளுமை இது உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். சிம்மராசி அப்படின்னு சொல்லும் போது பிறப்பிலேயே பாருங்க தலைவர்களாகவும் தன்னம்பிக்கை கொண்டவங்களாகவும் தைரியசாலிகளாகவும் இருக்கீங்க. கூட்டத்துல கூட பாருங்க உங்களோட செயல் பேச்சு தனித்துவமா தெரியும். எல்லோரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய அதாவது ஈர்க்கக்கூடிய வகையில உங்களோட பேச்சு திறமை இருக்கும். சிம்மராசிக்காரங்க ஆளுமை அதுக்கப்புறம் நிலைத்தன்மை கொண்ட ஒரு ராசிக்காரங்களா இருக்கீங்க. தலைமை பொறுப்பை விரும்பி ஏற்பீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த கட்டளை போட்டு சொல்றது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதெல்லாம் வல்லவர்கள் சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே அஞ்சாத குணமும் உண்மையை நேசிக்கக்கூடிய தனமும் உங்ககிட்ட இருக்கிறதுலே சிறப்பானதா இருக்கும். அதே போல இந்த பொய் பேசுறது, இந்த தந்திரமா பேசி தனக்கான காரியத்தை சாதிக்கிறது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. எதுக்கும் அஞ்சாத குணம் கொண்டவங்களாகவும் உண்மையா இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். பொய் தந்திரத்தை வெறுக்கக்கூடியவங்க. உறவினர்கள் நண்பர்கள் மீது அதிகமா அக்கறையும் இருக்கும். அதே போல ஒருத்தவங்களுக்கு உதவி அப்படின்னா ஓடி போய் முதல்ல உதவணும் அப்படிங்கிற மனப்பான்மை சிம்ம ராசிக்கு அதிகமா இருக்கும். சிம்ம ராசியின் சின்னம் சிங்கம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் பாருங்க உங்களோட தோற்றமே கம்பீரமா தான் இருக்கும். அதே போல பழக்க வழக்கங்களுமே கம்பீரமா தான் இருக்கும். எளிதில் கோபம் வராது, ஆனா அந்த கோபம் வந்தா ரொம்ப நேரம்லாம் நீடிக்காது. கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குல்ல, அது உங்களுக்கு தான் சரியா பொருந்தும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை பெருசா செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். இந்த கஞ்சத்தனம் மட்டும் உங்ககிட்ட இருக்காதுங்க. இந்த சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. சுருக்கமா சிம்ம ராசி அப்படின்னு சொன்னா கம்பீரமான தோற்றம், உண்மையான அன்பு, எதையுமே தாங்கக்கூடிய மன வலிமை, இது 3மே சிறந்து விளங்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு ராசியா இருக்கு. உங்களுக்கு இந்த வார அமைப்பு பலமா இருக்கா பலவீனமா இருக்கா, எப்படி கவனமா செயல்பட்டா நன்மையை பெறலாம், நீங்க நினைச்ச விஷயம் அது போலவே நடக்குமா அப்படிங்கிறத வாங்க இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடிங்க இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போது பாருங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டது அப்படின்னு நம்ம சொன்னோம். நீங்க வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறதும் திங்கட்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்யறதும் அது அற்புதமான நல்ல மாற்றங்களை கண்டிப்பா ஏற்படுத்தும். இந்த வழிபாடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி பதிவு பண்ணும்போது கூட உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு பதிவு பண்ணுங்க. உங்க பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே வர தொடங்கும். சிறப்பான உயர்வை இந்த வழிபாட்டால நீங்க பெறலாம். இந்த சிம்மராசிக்காரங்க இந்த வழிபாடு செஞ்சிருந்தாலுமே ஒரு சிலர் பாருங்க இந்த மன வருத்தம் இருக்கும். எல்லா வழிபாடும் செஞ்சுங்க, நிறைய பரிகாரம் செஞ்சுட்டுங்க, இந்த ஒரு சில பிரச்சனை மட்டும் என்னோட வாழ்க்கையில தீரவே இல்லை, ஏன் இந்த கஷ்டம் என்ன தொடர்ந்து வருது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னு ஒரு குழப்பமான சூழல் இருந்தீங்கன்னா அதுக்கு நிரந்தர தீர்வு கண்டிப்பா பெற முடியும். அது உங்ககிட்ட தான் இருக்கு. அது என்னன்னா ஜனனகால ஜாதக அமைப்பு. இதால உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினைச்ச பிரச்சனைக்குமே தீர்வு பெற முடியும்.
எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதுங்க. எளிய முறையில் ஜனனகால ஜாதக அமைப்பால் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவறிவிடாமல் பயன்படுத்தி பாருங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெற கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உதவியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமாக நல்ல பலன்களை அடைவீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நினைச்ச காரியம் அது போலவே நடக்குமா? பலமா என்ன அமையும், பலவீனமா என்ன இருக்கும், கவனமா எப்படி செயல்பட்டா நன்மையை பெறலாம் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப விரிவா பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிகவும் ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். சில இடத்துல வேலை கொஞ்சம் அழுத்தமான நிலையை தரும், ஆனா பாருங்க சில இடத்துல சுலபமா நடக்கும். சில இடத்துல கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டிய கட்டாயம் கூட வரலாம். உத்தியோக ரீதியா பாருங்க, நீங்க இந்த வேலை விஷயத்துல கடுமையெல்லாம் பார்க்காம உழைச்சா உயர்வு கண்டிப்பா வரும். எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த வாரம் நடக்கும். எதிர்பார்த்த பிரச்சனை தீரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்குது. புதிய தொழில்ல நம்பிக்கையோடு ஈடுபடுங்க, நன்மையை பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்பு விலகி ஒரு மகிழ்ச்சி, ஒரு தன்னிறைவு இதெல்லாமே அதிகரிக்குது. உங்களுடைய பிள்ளைங்களாலையுமே நல்ல ஒரு பெருமை சேருது. சிறப்பான உயர்வு, நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க யோசிச்சு பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி பாருங்க, நன்மை கட்டாயம் கிடைக்கும். உத்தியோகத்துல அலுவலக ரீதியா பார்த்தா உங்களோட வேலை திறமையால எதிர்கால நிலைத்தன்மை உறுதி செய்யக்கூடிய வகையில சூழல் உருவாகுது. அது மட்டும் இல்லாம வியாபாரத்துல அதிகப்படியான லாபம் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா செயல்படுங்க, நன்மை கண்டிப்பா வரும். தொழிலை மேம்படுத்துவதற்கு இது ஒரு சரியான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்துல இருந்து வந்த மன கசப்பு விலகுது. பிள்ளைங்களால மன அழுத்தம் நீங்கி மன நிம்மதி பிறக்குது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பாருங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்க பலமா இருக்கும். ஆனா உங்க நண்பர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க உறுதியோடு பாடுபடுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க நிறைய வாய்ப்புகள் வரும். உங்களோட திறமை இப்ப வெளிப்படும். இதனால நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய சூழல் இப்ப அமையுது. அதுவும் புதிய முதலீடு தைரியமா இறங்கலாங்க. இதனால லாபம் அதிகரிக்கும். கவனமா எச்சரிக்கையா இருந்தா மட்டும் போதும். புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைங்களோட படிப்புக்காக நீங்க எடுக்கிற முயற்சி எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பு தரும். எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வியாபார விஷயத்திலையும் நண்பர்கள் விஷயத்திலையும் கவனக்குறைவா மட்டும் செயல்படாதீங்க. புதிய முதலீடுகள் நன்மையை தரும். அறிவுபூர்வமா அதை செய்யணும். இந்த வாரம் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக கடுமையா பாடுபடணும். பண விஷயத்துல கவனமா செயல்பட்டா நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்க உருவாக்குது. தினம்தோறும் நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி சிவபெருமான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் செஞ்சுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க நிச்சயமா பெறலாம். புதிய மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல உயர்வு வரும். கல்யாண முயற்சி கைகூடும். தொழில் சீரா நடக்கும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் நிறையவே வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் வருது. மூத்தவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமா அமையுது. வேலையில மாற்றம் அல்லது இடமாற்றம் வரலாம். புதிய திட்டங்கள் கைகூடுது. பணி சுமை இருந்தாலுமே அதை எளிமையா சமாளிச்சிடுவீங்க. நிதி நிலைமை சீரா இருக்கு. பணவரவு கொஞ்சம் சுமாரா இருந்தாலுமே பிரச்சனை ஏற்படாது. உங்க தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கும். திருமண முயற்சி வெற்றி அடையும். குடும்பத்துல நல்லுறவு அதிகரிக்குது. ரொம்ப நாளா பேசாம இருந்த உறவினர்கள் கூட தானா இப்ப உங்ககிட்ட பேசுவாங்க. குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியம் ஒண்ணு இப்ப சிறப்பா நடக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விருப்பங்கள் நிறைவேறும் வாரம் தான் இந்த வாரம். உங்களோட விருப்பங்கள், லட்சியம் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது. ஏன்னா உங்களோட எண்ணங்களும் விருப்பங்களும் லட்சியங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல ஒரு சுக்கிர சேர்க்கை அமைஞ்சிருக்கு. கட்டுப்பாடற்ற சுதந்திர சுக வாழ்க்கை நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தந்தை வழி உறவுகளை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. ஏன்னா பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தையை குரு பயிற்சிக்கு முன்னாடி பேசி முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குரு பகவான் விரயஸ்தானத்தை நெருங்கிறதுனால இந்த ஒரு காலகட்டம் நீங்க கண்டிப்பா கடன் மட்டும் வாங்காம இருக்க பாருங்க. கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. ஒரு சில சிம்ம ராசிக்கு பாருங்க வீடு அல்லது வேலையில மாற்றம் வரும். ஆயுள் ஆரோக்கியம் தொடர்பான பய உணர்வு உங்களை விட்டு நீங்குது. எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் போது மட்டும் கவனமா இருக்கணும். அதே போல முக்கிய ஆவணங்களையும்
பணத்தையும் கவனமா கையாள பாருங்க. நினைச்சதை செயல்படுத்த முடியாத வகையில கொஞ்சம் தடை வரும். உங்களோட தன்னம்பிக்கையால அதை உடைத்தெறிஞ்சிடுவீங்க. புதிய முயற்சிகளை கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நன்மையா இருக்குங்க. நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பா வரும். இந்த வாரம் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் தானம் பலமா இருக்கு. தொழில் நிமித்தமா இடம் விட்டு இடம் பெயரும் சூழல் வரலாம். உங்களோட தரத்தை விட தீயோரோட சகவாசத்தை மட்டும் குறைச்சக்க பாருங்க. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. உறவினர் வகையில இருந்த மனக்கசப்பு நீங்கி நல்லுணர்வு அதிகரிக்குது. நன்மை வரும் வாரம் இது.